ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி பற்றி நிறையவே நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நாளை நாள் வீட்டில் சமைக்க வேண்டிய உணவுகள் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ சித்ரா பௌர்ணமிங்கிறது ஸ்பெஷல் நாள். இந்த ஸ்பெஷல் நாளில் ஸ்பெஷலாக சமைக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய வெயில் கிளைமேட் கேட்க என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். தெளிவாக அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை சமைக்க பாருங்கள். சமைக்க மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக நாளை நாள் சமையல் நான் சொல்கிற மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி அது அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டாக்கும். சரி, சித்ரா பௌர்ணமி நாளில் சமைக்க வேண்டிய உணவுகள் பற்றி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ல கிடையாதுங்க. இது வந்து சான்றோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த சித்ரா பௌர்ணமியில் இப்படி இருந்து பல அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்க பெற்றதுனால இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா செல்வத்தை பெற முடியும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால தான் அவங்க என்ன செய்தாங்களோ அதை இப்போ செய்ய சொல்கிறேன் உங்களை. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்படும். அதே சமயம் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு ஏற்படும். சரி வாங்க, அப்படி என்ன சமைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு பௌர்ணமி வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வருது. நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி மகா பௌர்ணமி என்றும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்ரா பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமியுடைய ஸ்பெஷலாக நாளை நாள் அழகர் வந்து வைகை ஆற்றுல இறங்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் புத்த பூர்ணிமா வேற. இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டு தான் நாளைய பௌர்ணமி நாள் அமைகிறது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே 1. ஆமாங்க, ஆங்கில மாதத்தில் 5வது மாதமான மே மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு நாள். ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டு தான் இந்த சித்ரா பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நாளை நாள் வீட்டில் இப்படி சமைக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அந்த மாதிரி சமைச்சு பயன்பெறுங்க. சித்ரா பௌர்ணமியான நாளை நாள் வீட்டில் சமைத்து படையல் போட வேண்டிய உணவுகள் வந்து இதுதான் என்பது குறித்து ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமான நாளாக பார்க்கப்படுது. இந்த நாள்களில் குறிப்பாக பெண்கள் விரதம் இருந்து வீட்டில் படையல் போட்டு கடவுளை உங்களுக்கு வேண்டினால் தேவைகள் நடக்கும் என நம்பப்படுது. அதேபோல் கிரிவலம் சென்று வந்து வீட்டில் வழிபாடு செய்கிறது நாளை நாள் நல்லது. அல்லது வீட்டுக்கு முதியவர்களை வரவழைத்து உணவை தானமாக வழங்குறதும் நல்லது. அந்த வகையில் நாளைய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் சமைத்து படையல் போட வேண்டிய உணவுகள் குறித்து இப்போ சொல்ல போகிறேன். அதை தெளிவாக நோட் பண்ணி அதை நாளைக்கு சமைக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நாளை நாள் கிழங்கு வகைகளில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்கை வந்து நன்கு ஆவியில் வேக வைத்து மசித்து அதோடு வெல்லம், தேங்காய்ப்பூ, சுக்கு, ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொண்டால் சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பிரசாதம் தயார். இதை படையலாக நாளை நாள் வைக்க வேண்டும். படையலாக ஃபஸ்ட்டு வைக்க வேண்டியது என்னென்னா சக்கரவள்ளி கிழங்கு தான். சக்கரவள்ளி கிழங்கை வேச்சு அதை வேக வைத்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து மசித்து வெல்லம், தேங்காய் பூ, சுக்கு, ஏலக்காய் தூள் போட்டு சேர்த்து ஒரு இதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் கிளைமேட்டுக்கு உடலுக்கும் உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக படையலில் நாளை நாள் வைக்க பாருங்கள். அப்புறம் 2வது இடியாப்ப மாவு, வெல்லம், தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டையும் செய்யணும். ஆக்சுவலி கொழுக்கட்டை வந்து விநாயகருக்கு உகந்ததுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் பௌர்ணமியில் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கு கொழுக்கட்டையை வேச்சு வச்சா அந்த கொழுக்கட்டையில் எப்படி வந்து பூரணம் வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்குதோ அது போல் நம்ம வாழ்க்கையும் ஸ்வீட்டாக மாறும் என்பது ஒரு ஐதீகம். அதனால் இடியாப்ப மாவு, வெல்லம், தேங்காய், பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டையை கண்டிப்பாக நாளை நாள் படையலில் வைக்க வேண்டும். இது 2வது செய்ய வேண்டிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. அப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காய்ந்த மொச்சை, சிகப்பு காராமணி, வெள்ளைத்தட்டை இந்த 3 பயிர் வகைகளையும் சம அளவு எடுத்து 8 மணி நேரம் ஊற வைத்திருங்க. அதை இன்றைக்கே செய்தாலும் சரி. ஊற வைத்ததுக்கு பின்பு நாளை நாள் காலையில் எந்திரிச்சு வேக வைத்து அதை வந்து தாளிக்கணும். ஊற வைத்த கருப்பு சுண்டலை கூட நன்கு வேக வைத்து தேங்காய்ப்பூ தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாளை நாள்
கலந்த பருப்பு சுண்டலும் செய்ய வேண்டும். கருப்பு சுண்டலும் தாளித்து பிரசாதமாக வைக்க வேண்டும். இதில் கலந்த சுண்டல் செய்கிறோம், கருப்பு சுண்டல் வேணாம் அப்படின்னா கருப்பு சுண்டலை தவிர்த்துருங்க. இல்லை கருப்பு சுண்டல் தாளித்து பிரசாதமாக வைக்கிறேன், அது என்னால் செய்ய முடியாதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆக மொத்தம் இந்த ரெண்டுமே நாளை நாள் பிரசாதமாக வைக்கலாம். ஒன்று காய்ந்த மொச்சை, சிகப்பு காராமணி, வெள்ளைத்தட்டைப்பயிறு இதெல்லாம் சம அளவு எடுத்து ஊற வைத்து அதை நாளை நாள் தாளித்து நம்ம படையலில் வைக்கலாம். இல்லை கருப்பு சுண்டலை ஊற வைத்து வேக வைத்து அதை தாளித்து படையலில் வைக்கலாம். ஸோ சுண்டல் வகைகளில் இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் மெயினாக நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்வீட் என்னென்னா சர்க்கரை பொங்கல் தான். சர்க்கரை பொங்கல் நாளை நாள் செய்யும்போது தண்ணீரும் பாலும் சம அளவு சேர்த்து செய்யணும். இது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் சர்க்கரை பொங்கல் செய்யக்கூடிய அத்தனை பேருமே பாலும் தண்ணீரும் ஈக்குவலாக எடுத்துக்க பாருங்கள். ஆக மொத்தம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நாளை நாள் சமைக்க வேண்டிய முக்கியமான உணவுகள் இதுதான். ஸோ படையல் போட்டாலும் போடாமல் இருந்தாலும் இது நாளும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் சாதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்கள். ஸோ நாளை நாள் சமைக்க வேண்டியது இதெல்லாம் தான். இப்போ நாளை நாள் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். மனக்குழப்பம் ஏற்படும். தடுமாற்றம் வரும்போது புது முடிவுகளை எடுக்க வேண்டாம். இறை வழிபாடு செய்யுங்க. அனுபவசாலிகள் பேச்சு கேட்டு சிந்தித்து செயல்படுங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை நல்லது நடக்கும். புது மனிதர்கள் அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு 4 பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க. உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் என்று நாளை நாள் இனிய நாளாக அமையும். அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எந்த விஷயத்திலும் பெருசாக எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. ஏமாற்ற வர வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடமைகளை மட்டும் சரியாக செய்திடணும். பலனை எதிர்பார்க்காதீங்க. இறைவன் அருளால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வெயில் நேரத்தில் வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது. ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சேரும். ஓய்வு எடுப்பதற்கு நேரம் இருக்காது. உடல் சோர்வு ஏற்படும். நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அப்புறம் சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். முன்னேற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். முயற்சிகளை கையில் எடுக்கலாம். வேலையில் நிதானம் இருக்கணும். உயர் அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள். கூடுமான வரை நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு நாளை நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். நிதி நிலைமை மோசமாகும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகும். சில பேருக்கு மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் இருக்கணும். மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக செல்லும். அப்புறம் துளாராசி. துளாராசியை பொறுத்தவரை சுகபோக வாழ்க்கை தான். நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல உபசரிப்பு என்று நாளை நாள் இனிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான அளவு ஓய்வு கிடைக்கும். குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்வீங்க. சுப செலவு ஏற்படும். வேலையில் வியாபாரத்தில் சுமூகமான போக்கு நிலவுங்க. அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். நாளை விடுமுறை நாளை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைய முடியாத சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் நம்பிக்கை தளர விடக்கூடாது. இறை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கடமையில் தவறாமல் நடந்து கொள்ளுங்க. நல்லதே நடக்கும். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாள் பகை விலகும். மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். சுப செலவு ஏற்படும். அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். வீட்டில் விருந்தாளிகள் வருகையால் சந்தோஷம் இரட்டிப்பாகும். வேலைபளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிறைய தண்ணீர் குடிக்கணும். வெயில் சமயத்தில் வெளியே செல்ல வேண்டாம். குறிப்பாக வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க. அப்புறம் கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை யோகமான நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட வீடு தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும். தேவைக்கேற்ப செலவு செய்யுங்க. வீண் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். பணம் இருக்கும்போது அதை சேமிக்க கற்றுக்கொள்வது தான் புத்திசாலித்தனம். வாழ்க்கை துணை பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. அப்புறம் மீனராசி. மீனராசிக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம் வரும். வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பேச்சு குறைத்து கொள்ளுங்க. முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. குறைவாக பேசுங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம்.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றே இருங்க. முடிந்தால் மௌன விரதம் இருங்க, பிரச்சனையே வராது. ஸோ இது உங்கள் ராசிகளுக்கு நாளை பௌர்ணமி பலன்கள்ங்க. ஸோ பௌர்ணமி பலன்களையும் சொல்லிட்டேன், என்ன சமைக்கணுங்கிறதும் சொல்லிட்டேன். சொன்னதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.